அதே செய்கிறேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கட்டும். இது கூட அப்படியே என்ன பண்ணலான்னா முருங்கைக்காயை அலசி உள்ளே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் போட்டேன். முருங்கைக்காய் போட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம் அப்படியே. ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே அப்படியே கிரேவியாட்ட வெந்து வரப்போ சரியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கிண்டியாச்சு. கொஞ்சம் இது கூட உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை பாருங்கள், உப்பு போட்டுட்டேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன போடலான்னு பார்த்தா கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மசாலா இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு, ஏன்னா காய் வேணும்ல முருங்கைக்காயில், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். வாங்க மிளகாத்தூள் போடலாம். இங்கே பாருங்கள், வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி. இதுலேருந்து இந்த காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு, இதிலேருந்து கொஞ்சம் இது மல்லித்தூள் போட்டு ஒரு கிண்டி விட்டுலாமா? அப்படியே கிண்டி உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. நீங்கள் பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இது அப்படியே வேகட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். அது என்ன பேஸ்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. மூடி போட்டு முதல்ல மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் அரைச்சாச்சு, சூப்பராக அரைச்சாச்சு. வலுன்னு அதை அப்படியே கொண்டு போய் இவங்களுக்கு ஊற்றிடலாம். இவங்க கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக கொதிக்கிறாங்களா. இதில் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். உண்மையிலே இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்கும். குழம்பே தேவையில்லைங்க, இதவே சாப்பாட்டில் போட்டு அப்படியே பெண்ணஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சா. இதை நல்லா கொதிக்க விட்டு கிரேவி லெவல் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் வாங்க என் கூட சாப்பிட்லாம். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்காய் பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்கும். தரமாக இருக்கும். ஒரு வழியாக லாஸ்ட்டில் ஃபினிஷிங் ஆயிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கா? சூப்பர். அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு சாப்பிட்லாம்.